போட்டாச்சு. ஹலோ, ஹாய். என்ன பண்றீங்க? நானா காட்டுக்கு வந்து அதாவது காட்டுன்னு சொல்ல முடியாது, பாக்குக்கு வந்து எரு போட்டுட்டு இருக்கேன். வேப்ப புண்ணாக்கு, கொட்டமுத்து புண்ணாக்கு, அப்புறம் என்ன புண்ணாக்கு? கடலை புண்ணாக்கு. கடலை புண்ணாக்கு. 3 புண்ணாக்கு வகையை வந்து நம்ம எல்லாமே கலந்து இப்ப இந்த மாதிரி 2 குழி ஒரு பாக்குக்கு இந்த சைடுல இந்த சைடுல நம்ம 2 இது எடுத்து வச்சிருக்கோம். 2 இதுல வந்து இப்போ கடலை புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு, கொட்டமுத்து புண்ணாக்கு 3 புண்ணாக்கையும் கலந்து இதுல அரை போட போறோம். இதுக்கு முன்னாடி என்ன போட்டிருக்கீங்க அதுக்குள்ள? இதுக்கு முன்னாடி வந்து ஆட்டேரும் மாட்டேரு கோழி எரு 3 எருவும் கலந்து போட்டிருக்கோம். கோழி எரு வந்து இங்கே போட்டு போயிரும். கோழி இங்கே போட்டு போயிரும். அப்புறம் குள்ளிக்குள்ளே போட்டிருக்கோம். அது 3மே இப்ப இதுல இருக்கு. இந்த மாதிரி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க இந்த இயற்கையால பண்ண முடியாது, எல்லாமே செயற்கையால மட்டும்தான் பண்ண முடியும், இயற்கையில பண்ணா நமக்கு அவ்வளவு யூஸ் இல்ல, செயற்கையில பண்ணாதான் நிறைய யூஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதுதான் கிடையாது. இயற்கையில பண்ணாதான் செயற்கையை விட இயற்கையில தான் அதிகமான யூசஸ் இருக்கு. இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தாங்க? மை டாடி, மை மம்மி. ஸ்கூல்ல விட்டாங்க, அதனால இந்த வேலை பார்த்துட்டு இருக்கீங்கல்ல. இதுக்கு வந்து என்ன பிளான் பண்ணி வச்சீங்க? ஸ்கூல்ல இவ்வளவு இதுதான் பண்ணலாம், இல்ல உங்களுக்கு இந்த வேலை செய்யறதுனால கஷ்டமா இருக்கா? கஷ்டமா இல்ல. என்ன கஷ்டம்? ஒரு டப்பா எடுக்கிறோம், இந்த சைடு அந்த சைடு ஆற போடுறோம். சரி, கூலி யார் வெட்டி கொடுக்குறாங்க? கூலி வந்து நீங்களும் அப்பாவும் தான் வெட்டுறீங்க. அப்பா வந்து ஃபர்ஸ்ட் கடப்பாரையை வச்சு மண்ணை லூஸ் பண்ணி விட்டுருவாங்க. நீங்க வந்து களைக்கொத்தோ இல்ல மம்முட்டியோ வச்சு இந்த மாதிரி குழி வந்து எடுத்துடுறீங்க. அண்ணன் வந்து ஆட்டேரும் மாட்டேரும் கோழி எரு வந்து போட்டுறாங்க. நான் வந்து இப்ப வேப்ப புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, கொட்டமுத்து புண்ணாக்கே போட்டுறேன். ஓகே, மறுபடியும் அப்பா வந்து இந்த மண்ணெல்லாம் தள்ளி விட்டு கொடுத்துருவாரு. சரி, இன்னொரு ஆள் என்ன பண்றாங்க? வந்து கொஞ்சம் நேரம் சும்மா இருப்பாங்க, கொஞ்சம் நேரம் கல்லு குடுக்குவாங்க. இன்னைக்கு அவங்க கல்லு பொறுக்குனாங்க, நல்லா கல்லு பொறுக்குனாங்க. நீங்க வந்து இந்த எரு புண்ணாக்கு போடுறதும் இல்லாம கல்லு பொறுக்கிற வேலையும் பண்ணிட்டு இருந்தீங்க இது வரைக்கும் இல்ல? கல்லு பொறுக்கிற வேலையும் பண்ணிட்டு இது கல்லுக்கு வந்து கல்லு பொறுக்கி கொடுப்பாங்க. நான் வந்து போய் ஜேசிபியோட பக்கெட்ல முன்னால ஒரு பக்கெட் இருக்கும்ல, அந்த பக்கெட்ல போய் கொட்டிட்டு வந்துறேன். சொல்லுங்க. நீயே தூக்குறேன்னு சொன்னா. இங்க பக்கத்துல வாங்க, பக்கத்துல வாங்க. இங்க வாங்க, தூக்குறேன்னு சொன்னாங்க. சரி. கல்கி வந்து ஒரு வேலை சொன்னா அப்பா சொன்னா அம்மா சொன்னா மட்டும் செய்வாங்க. அண்ணன் சொன்னா எப்பயாவது ஒரு தட்டி, நானும் சொன்னா சுத்தமா செய்யவே மாட்டாங்க. பாத்தீங்களா வாயாடி எப்படி பேசுறீங்க? ஏய் உன் அளவுக்குள்ள நான் ஒன்னும் வாயாடி இல்லடி. ஏய் வாயாடி நீ உன் அளவுக்குள்ள ஒண்ணு இல்லம்மா. அம்மா
அப்ப வந்து சேலஞ்ச் வச்சிருந்தாங்க. சரி. அப்ப வந்து என்ன தலைக்கு மேல தூக்குனா 10 ரூபா தரேன்னு சொன்னாங்க. சரி. ஒரு தலைக்கு மேல தூக்குனா அண்ணன் 10 ரூபா தரேன்னா. அப்பாட்டா தூக்குனான்னு சொன்னாங்களா? ஓகே. நான் இங்க தான் தூக்குறேனா? அது வந்து தியா வந்து தூக்குனா. தூக்குனா அப்பா தலைக்கு மேல. அப்புறம் வந்து அந்த பாக்கு கண்ணை உடைச்சுட்டா. பாக்கன உடைச்சிட்டாளா? நான் உடைக்கல. நான் தூக்கல பொத்துல விழுந்துருச்சு. அதுவும் இதுக்கு எல்லாம் காரணம் நானும் கிடையாது, என்னோட மன்னன் தான். அவன் என்ன பண்ண? அவனா பத்துட்டான். அவன் தானே இந்த சேலஞ்ச வச்சான். அப்பா தான் வச்சாங்க. அஜ்ஜோ அம்மா, செக்லேட்ல சுத்தமான நெய்யாட்டி பிள்ளை போய் சொல்லாதடி. அடி அப்பா தானே சொன்னாங்க. ஏன் போய் சொல்லாதடி கடவுளே. செக்லேட் சுத்தமான நெய் பேசாதடி. சரி கல்கிதியா, அண்ணன் வந்து ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்கிறான். என்ன புலம்புறான்? இல்ல நான் வந்து இவ்ளோ வாய் பேசுறேன்ல, நம்ம தங்கச்சியோட இவ்ளோ வாய் பேசுதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க சார். இல்ல, அது என்னன்னா இந்த ஸ்கூல்ல வந்து லீவ் விட்டாங்கல்ல, இப்ப காலாண்டு பரீட்சைக்கு. இன்னைக்கு தான் 2வது நாள் லீவு. நேத்து ஒரு நாள் ஃபுல்லா முடிச்சிட்டோமா, இன்னைக்கு 2வது நாள். சார்கிட்ட வந்து ஸ்கூல்ல வந்து சார் எப்படியாவது ஒண்ணு இந்த லீவ்ல ஸ்கூல் வச்சிருங்க அப்படின்னு கேக்குறாங்களாமா. ஏன் கேக்குறாங்க? ஏன்னா நம்ம காட்டுல வந்து அதிகமா வேலை வைப்போம். ஆடு மேய்க்க சொல்லுவோம், மாடு மேய்க்க சொல்லுவோம், கடுத்தர கூட சொல்லுவோம், சாணி அள்ளி போட சொல்லுவோம். இந்த மாதிரி வேலை எல்லாம் சொல்லுவோம்னாலதான் அண்ணன் வந்து சார்கிட்ட கேட்டிருக்காங்க 26ஆம் தேதி. சார் லீவ்ல தான் ஸ்கூல் வச்சிருங்க, ஸ்கூல் வச்சிருங்க. அண்ணன் கெஞ்சிருக்கான். ஏதோ அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இவ்வளவு நேரம் போன் பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து தட்டுக்காட்டுக்கு வந்து தண்ணி கட்ட சொல்றாங்களாம் அவங்க அப்பா. மாடு மேய்க்க சொல்றாங்களாம், கட்டுத்தரை கூட சொல்றாங்களாம். சீதன மூடி விடுறியா அதிசு? நான் மூடுறேன். நீங்க மூடுறீங்களா? நீங்க போய் எங்க மூடுறீங்க? என்ன ஆயிருவோம்? கழுது வேலை செய்யாம சுத்துறான். ஏன்டா? என்ன கம்மல் இருந்தியா? வேண்டாம். பாத்ரூமுக்கு கிளம்பிடுவான். அப்புறம் போயிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சுதான் வீட்டுக்கு போயிடுவான். அதுக்குள்ள டைம் ஆயிரும். அப்புறம் துண்டை எடுத்துட்டு பாத்ரூம் போய் ஹீட்டர் ஆன் பண்ணி குளிச்சிருவான். ஹீட்டர் பாரு, தண்ணி காய வச்சு குளிச்சிருவான். குளிச்சுட்டு அப்புறம் எங்களுக்கு தண்ணி ஊத்தி வைக்க சொன்னா கொஞ்சமா சாரு ஊத்தி வைப்பாரு, கூட ஊத்திக்க மாட்டாரு. மண்ணு இங்கே பார்த்தீங்கன்னா பாக்கு கண்ணுக்கு இங்கே விதையெல்லாமே கொஞ்சம் போட்டிருந்தோம். இதை ஒட்டி காய்கறி விதையெல்லாம். அங்கே பாருங்க சேனக்கிழங்குலாம் அங்கங்கே இங்கே ஒரு இது, இங்கே ஒரு இது, தண்ணி அப்படியே போயிட்டுருக்கு. சொட்டு நீர் பைப்பு அப்படியே கழட்டி விட்டிங்களா? சாப்பிட்டு போவானா இல்லை அப்படியே போயிடுவானாடா ஸ்கூலுக்கு? சாப்பிட்டு போயிடுவானா அப்படியே போயிடுவானா? என்னங்கிறீங்க? பாட வீரட்ட இருக்கும். எவ்வளவு சாப்பிட்டாலும் பையன் குண்டு மட்டும் ஆக மாட்டான். குண்டு தக்காளி குண்டு மட்டும் ஆகவே மாட்டான். வயிறு பூரா மட்டும் திம்பான். சரி, சாப்பிட்டு முடிச்சுட்டு இவனுக்கு ஒரு ஆள் சாப்பாடு வேற கொண்டு போகணும். அதுவும் நான் தான் கொண்டு போனேன். நான் பொறுமையா V5க்கு தான் போவேன். அதுவும் V5னா நீங்க 8:30 மணிக்கு போவீங்க, அவன் 7:30 மணிக்கெல்லாம் வீட்டுல இருந்து கிளம்பிடுவான். நானும் போயிருவான். ஆனா ஸ்கூலுக்கு போயிட்டு கலெக்டர் மாதிரியா அவன் சைன்ல போட மாட்டான். அங்க போயிட்டு என்ன திரும்ப பண்ணுவான்? ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு நாய் அடிப்பான். இல்லனா கிரவுண்ட் பூரா சுத்தி விளையாண்டுட்டு எல்லா சின்ன பசங்களையும் மிரட்டிட்டு இருப்பான். எனக்கு அவன் அத பிடிக்காது. காலையில சாப்பாடு செய்யலடா, எனக்கு கொஞ்சம் டைம் இருடான்னு சொன்னா நைட் இருந்த சாப்பாடு இருந்தா கூட ஓகே, அது சாப்பிட்டு போயிருவேன். மைனருக்கு உப்புமா மட்டும் சாப்பிட மாட்டாரு. இந்த கோதுமை உப்புமா இருக்குல, செம்ம டேஸ்டா இருக்கும். நம்ம ஃபேமிலி எல்லாமே சாப்பிடுவான். ஆனா ஆதிஷ் மைனர் மட்டும் சாப்பிட மாட்டாரு. அவர் மட்டும் சாப்பிடவே மாட்டாரு. ஏன்னு கேளுங்களேன், ஏன்னா அது அவருக்கு பிடிக்காதான். அது ருசி அவனுக்கு எங்க தெரிய போகுது. அதனால நைட் இருந்த சாப்பாடு இருந்தா கொடுங்க, சாப்பிட்டு போயிடறேன். எதுவா இருந்தாலும் ஓகேம்மா, சாப்பிட்டு டிஃபன் வைக்க மட்டும் நான் 8:30 மணிக்கு
அவனுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் வாட்டர் பாட்டில் கூட வேணான்றுவான். ஆனா கண்டிப்பா சோறு இருக்கணும். உனக்கு சாப்பாடு அவனுக்கு சாப்பாடு, உனக்கு குழம்பு அவனுக்கு குழம்பு. 2 டிஃபன் பாக்ஸ் 2 குழம்பு பாட்டில், அப்புறம் எனக்கு ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போயிருவேன். என் பேக்ல இடமே பத்தாது. செகண்ட் ஷிப்ல தான் வச்சுட்டு போவேன். அப்புறம் கொண்டு போய் அங்க அவன் ஸ்கூல் தேடி அவன் கிளாஸ் கொண்டு போய் கொடுக்கணும் அவன்கிட்ட. சில நேரத்துல கிரவுண்ட்ல இருப்பான், சில நேரம் எங்க கிளாஸுக்கு முன்னாடி இருப்பான், சில நேரம் அவன் கிளாஸ்ல இருப்பான். 3 இடத்துக்கு போய் தொலைவணும். தொலைவிட்டு தான் வந்து கொடுக்க முடியுமே. அதுக்குள்ள பிரேயர் பெல்ல எனக்கு அடிச்சிரும். நான் போய் பேக்க வச்சுட்டு லஞ்ச் டிஃபன் பாக்ஸ் எடுத்து டேபிள் மேல வச்சுட்டு அப்புறம் ஹோம்வொர்க் நோட் எடுத்து மேல வச்சுட்டு பிரேயருக்கு போறதுக்குள்ள பிரேயர் பெல் அடிச்சு எல்லாம் லைன்ல நிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது மட்டும் பண்ணல அப்புறம் சார்ஸ்லாம் காண்டாயிடுவாங்க. இப்படிதான் என்ன பண்றானடா உன்ன? டெய்லி டார்ச்சர் தான். ஸ்கூல் டேஸ்ல மட்டும் தான் டார்ச்சர். லீவ் டேஸ்ல நான் செம்ம ஹாப்பி. லீவ் டைம் நீ அவனை டார்ச்சர் பண்ணுவ? நான் டார்ச்சர் பண்ணுவேன். அதுல எனக்கு செம்ம ஜாலியா இருக்கும். அவனோட சண்டை போட்டுட்டு ஸ்கூல் டைம்ல போனா போது தம்பி தானே நம்பிச்சு விட்டுருவேன். ஆனா லீவ் டைம் மட்டும் ஆயிடுச்சு நானா இருக்க மாட்டேன். சரி தம்பி தீர்த்து போச்சுடா வந்து எடுத்தாடா. யார் எடுத்துட்டு வருவா? அத்தை குண்டு போய் மைனர் எடுத்துட்டு வருவா. டேய் எங்கடா இருக்கற? வணக்கம்டியா. வணக்கம். நான் வேலை மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன்பா. உங்க மைனரே நல்லா உட்கார்ந்து மைனரேப்பா. ஸ்கூல் வந்து லீவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அதனால குழந்தைங்க நாங்கள் எல்லாருமே வந்து இந்த பாக்கு கண்ணுக்கு தான் உர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வச்சிட்ருக்கோம். நேற்று வந்து இந்த 1 2 ஒரு 3 லைனு தான் 4 லைன் வந்து எடுத்திருந்தோம். எடுத்து எல்லாம் உரம்லாம் வச்சு மண்ணை வந்து மூடியாச்சு. ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 4 லைன் தான் எடுத்தோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்து மறுபடியும் எடுக்கலான்ட்டு வந்து எடுத்துகிட்ருக்குறோங்க. 1 வருஷம் ஆயிடுச்சு கண்ணெல்லாம் வச்சுட்டு. 1 வருஷத்துக்கு அப்புறமேட்டுக்கு மறுபடியும் ஒரு கண்ணு வச்சு 1 வருஷம் ஆனதுமே உர வைக்கணுங்கிறதுனால உர வச்சிட்ருக்கோங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து இந்த லைன் எல்லாம் இன்னொரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 4 லைன் வந்து எடுத்து விட்டுருக்கோம். உரெல்லாம் கொஞ்சம் போட்டு முடிச்சாச்சு. இது மூட வேண்டியதுதான். அவ்வளோதாங்க. மணி இப்போயே பார்த்திங்கன்னா 2:30 3 மணி பக்கம் ஆயிடுச்சு. என்னது தென்னை மரம் உடைச்சிட்டு வந்தாடா? தென்னை மரத்துல போய் உடைக்கிறான். பாவமே பாக்குறது இல்ல. எதுக்கிட்ட தென்னை மரத்தை உடைச்சான்? உட்காருக்கு இடம் இல்லையா? காக்கம்பி மேல உட்காந்துட்டா. உட்காருக்கு இடமே இல்லைங்கனாலும் இதுல உட்காந்துருக்கானாடா? தள்ளி போன எருவு கொண்டு வரேன். தள்ளி போன காசு பத்தி சொல்றேன். காசு பத்தி நான் எருவு கொண்டு வந்து வந்துட்டேன். ஓகேடா. எருவு போட்டு முடிச்சிட்டோம்னா அப்பா வந்து இந்த மண்ணெல்லாம் தள்ளி விட்டாங்கன்னா வேலை முடிஞ்சது இல்லை? எருவு போட்டு முடிச்சுட்டு மதி சாப்பிடல. இன்னும் இந்த பக்கம் 1 2 3 4 5 குழி இன்னும் இந்த பக்கம் இருக்குது. அதுக்கு வந்து அதுக்கும் எருவு போட்டு முடிச்சிட்டோம்னா மூடுறது தான். ஓகேடா, வீடியோ முடிச்சுக்கலாமா? இன்னும் ஹோம்ஒர்க்லாம் இருக்குது. சாயங்காலம் வேலையை முடிச்சுட்டு 4 மணிக்கு மேலே தான் 4 5 மணிக்கு மேலே தான் ஹோம்ஒர்க் பண்ணணும் இல்லை? நிறைய இருக்கு. அப்படியா? ஹிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரி, சிவிக்ஸ். முடிச்சுக்கலாம். டெய்லி 1 மணி நேரம் உட்காந்து எழுதுனீங்கன்னா போதும் இல்லை? டெய்லி 1 மணி நேரம் உட்காந்து எழுதுனா முடிச்சிருவேன். இன்னைக்கு 2ஆவது நாள் லீவு தானே, நேற்று எழுதல, இன்னைக்கு எழுதிடுறேன். டெய்லி 1 மணி நேரம் எழுதுனாலே முடிச்சிடும். ஓகேடா, பாய். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பாய்.